சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். மிகுந்த சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆவியினர் எவ்வளவு நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? நம் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு எல்லாரும் கிளம்புவோம். ஒரு சில பிரயாணங்கள் என்று சொன்னாலே ஒரு பெரிய மாற்றம் தான். இதோ இந்த இடத்துக்கு வந்தது நல்லது என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு வீட்டுக்காக நம்ம செபிக்க வரும் பொழுது அந்த வீட்டை மாத்திரமல்ல, அந்த ஊரே கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள தகப்பன். எண்ணி பார்க்கிறேன், உபாவம் 28:6 இப்படி சொல்லுகிறது, நீ போகிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயா. எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க. நான் எங்க போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. திரும்ப வந்தாலும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துல கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஆசீர்வாதமாக அழகா வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சொந்த பந்தங்களை, இன்றைக்கு உங்கள் தகப்பன் நீங்கள் போக்கிலும் வரத்திலும் அவருடைய கரம் கூட இருந்து உங்களை அழகாக நடத்தும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீ போய் செய்யக்கூடிய வேலை சத்தில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுவரை இல்லாத ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் தந்து உங்களை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். நிறைய காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். பாருங்க, எவ்வளவு ஒரு கிருபை, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த பட்டணம் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டணத்துக்காக நம்ம திறப்பில் என்று செபிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால வேலைக்கு போகும்பொழுது உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பங்களுக்காக நீங்கள் செபித்தவர்களாக இருக்கலாம். உங்கள் செபங்கள் ஒருபோது என்ன பண்ணாது? வீண் போகாது. உங்கள் செபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா பதில் கொடுப்பார். பிள்ளை படிக்கக்கூடிய காலேஜுக்கு அனுப்பி இருக்கலாம். அதை குறித்து ஒரு பயம் நடுக்கம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து அனுப்பி இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்ப்பாரு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நம்ம செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த செபத்தை கேட்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய தயவுள்ள கரம் இருந்து உங்களை நேர்த்தியாக நடத்தி கிருபையாக அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைமார்களே, என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். வாகனத்தில் போகிற உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார். ஆட்டோ ஓட்டுகளுடைய வருமானத்தை கூட்டி கொடுப்பார். எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேலதாங்க இருக்கிறது. பயப்படாதீங்க. காட் பிளஸ். கர்த்தர் உங்க கூட இந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.